ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 46:13 ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நீதியை சமீபக்க பண்ணுகிறாராம், அது தூரமா இருப்பதில்லை, அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, அவர் சீயோனிலிருந்து ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்பது அவருடைய ஜனங்கள், சீயோன் என்பது சபை. சபையிலும் அவருடைய ஜனங்களுக்கு அவர் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சமீபத்தில் இருக்கிறது என்பதை அங்கு காட்டப்படுகிறது. அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் வாசி. ரட்சிப்பு என்பது தாமதம் இல்லை, அவர் தாமதமாய் வரவும் இல்லை, சரியான நேரத்தில் இந்த பூமிக்கு கடைசி நாட்களில் அவர் வந்து விட்டார். 2000 ஆண்டுகளாக ரட்சிப்பு நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அது சீயோனிலிருந்து சபையிலிருந்து ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் மகிமையை கட்டளையிட்டு கொண்டேதான் இருக்கிறார். நாம் தான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் ஓடி வாங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.